Right. So to begin with, let's open this Proverbs that you read, chapter 10, wherein verse 12. நமக்கு நீங்க படிச்ச அந்த நீதிமொழிகள்ல 10வது அதிகாரத்துல 12வது வசனம் பாருங்க. Hatred stirs up strife, but love covers all sins. அன்பு சகல பாவத்தையும் மூடுமா. ஸோ இன்னைக்கு படிச்சதுல நீங்க வேற ஏதோ பார்த்தீங்களா பார்க்கலையோ, இதை தயவு செஞ்சு பாருங்க. அன்பு சகல பாவத்தையும் மூடும். So Jesus came as a reflection of God's love. So இயேசு பிதாவுடைய அன்பின் வெளிப்பாடாக பூமியில் வந்தார். Right? And when the Bible says love covers all sins, so அன்பு எல்லா பாவத்தையும் மூடும் அப்படின்னா, the coming of Jesus and the accomplished work of Jesus covers all sins. அப்ப இயேசுவோட வருகை, இயேசு வந்து நமக்காக செய்த செயல் எல்லா பாவத்தையும். So there is nothing more, to think about. நம்ம இதுக்கு மேல அதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. So it doesn't matter what you are going through. நீங்க என்ன பிரச்சனை எதை தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்றது மேட்டர் இல்லை. But if you are thinking that this is because of your shortcoming, because of your whatever, நீங்க ஒருவேளை நீங்க போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, உங்களோட கஷ்டம் இல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் உங்கள் நிமித்தம் வந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, here is a verse. It says love covers all sins. இந்த வசனம் என்ன சொல்லுது? அன்பு எல்லா பாவத்தையும் மூடும். So the agenda or the main goal for today's Christian life is you find how much you are covered by his love. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு வேலை என்ன, இல்ல நம்மளோட பிரயாசம் என்னன்னா, எந்த அளவுக்கு அவருடைய அன்பு என்ன மூடி இருக்குது, எந்த அளவுக்கு என்ன அதை கவர் பண்ணிக்குது, அவரோட அன்பு எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு செய்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் நம்மளோட ஜாப் டுடே. ஓகே, ஸோ I feel like telling today, if there is anyone who is watching, you want to give your life to Jesus, it's very simple. நீங்க யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்க விரும்பலாம், அது ரொம்ப சாதாரணமான விஷயம். He came to rescue us from whatever trouble we are in and to put us in a place where the Father himself created for us. அவரு நம்ம எந்த சூழ்நிலையில என்ன பிரச்சனையில போயிட்டு இருந்தாலும் அந்த எல்லா பிரச்சனையில இருந்து நம்மளை விடுதலை பண்ணி, பிதாவானவர் நமக்காக உருவாக்கி வச்ச அந்த சுகமான அழகான இதமான ஸ்தலத்துல நம்மளை வைக்கிறதுக்காக தான் இயேசு வந்தார். So that is the purpose of his coming, to take you out of whatever you are going through. நீங்க எதுக்குள்ள போயிட்டு இருந்தாலும் அதுல இருந்து உங்களை எடுத்து into the place where the Father created for you. தகப்பன் உங்களுக்காக செஞ்ச இடம். So what would God create for us? கடவுள் நமக்காக என்ன செஞ்சிருப்பார்? If God has created something, it's going to be the best, right? So we have been translated from our issues and our troubles of the darkness into the light of God. நம்ம என்ன கஷ்டம் என்ன பிரச்சனையில இருந்தோமோ அதுல இருந்து நம்மளை எடுத்து மீட்டு கர்த்தருக்குடைய வெளிச்சத்துக்குள்ள வச்சிருக்கிறார். Now the perception of my thought is what has to change. என்னோட மனநிலை மட்டும் மாறணும். நான் பார்க்குற சூழ்நிலைகள்ல இருந்து என்ன ஆண்டவர் விடுதலை பண்ணி அவரோட வெளிச்சத்துக்குள்ள வச்சுக்கிறாரு, அவரோட கம்ஃபர்ட்குள்ள வச்சுக்கிறாரு, அவரோட வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு, அவரோட சுகத்துக்குள்ள வச்சுக்கிறாரு, அவருடைய பலத்துக்குள்ள வச்சுக்கிறாரு, அவருடைய கிருபைக்குள்ள வச்சுக்கிறாரு. That is what I have to see. So love covers all
the sin. இங்க திரளான பாவம்னு சொல்லல, இங்க என்ன சொல்லிருக்கு? சகல பாவங்களையும் மூடும். That is very very important. ஒழுங்குதான். அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லல, அன்பு என்ன பண்ணுமா? சகல பாவங்களையும் மூடும். So love is so great, it can cover all the sins. Amen. So it doesn't matter how great or how big a sinner you are, the love of God can cover all the sins. நீங்க எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய கிருபை எல்லா பாவத்தையும், அவரோட அன்பு எல்லா பாவத்தையும் மூட வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஓகே.